வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் கோட் மூவியோட ரிவ்யூவை பார்ப்போம். வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண இந்த மூவியில் விஜய், ஸ்னேகா, யோகி பாபு, மீனாட்சி, மோகன், பிரசாந்த், அஜ்மல் அமீர், பிரபுதேவா, பிரேம்ஜி, லைலா, ஜெயராம்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. போதும் லிஸ்ட்டு பெருசாக போதுன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கெஸ்ட் அப்பியரன்ஸில் வராங்க. அதை இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்போம். நீங்கள் இன்னும் இந்த மூவியை பார்க்கலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ சாட்ஸ்னு சொல்கிற ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்கார். இவரும் இவரோட டீமும் மூவியோட ஸ்டார்டிங்கில் நடத்துகிற ஒரு சீக்ரெட் மிஷனில் வில்லன் மோகனோட ஃபேமிலி செத்துடுறாங்க. இதுக்காக பழி வாங்கணும்னு ஹீரோ வேற ஒரு மிஷனுக்காக போகிறப்ப அவங்கள அட்டாக் பண்ணி ஹீரோவோட பையனை கடத்திடுறாரு. வில்லன் அந்த பையனை ஹீரோக்கு எதிராக வளர்த்து ரொம்ப வருஷம் கழித்து அவரையும் அவரோட டீமையும் கொல்றதுக்காக அனுப்புகிறாரு. இதில் யாரெல்லாம் செத்தா யாரெல்லாம் பொழைச்சா கடைசியாக ஹீரோ அவர் பையனை என்ன பண்ணாருன்றது தான் ஸ்டோரி. ரொம்பவே சிம்பிளான நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. இதில் ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். ரொம்ப ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக த்ரில்லிங்காலாம் இல்லை. மூவியில் வர கேமியோஸ் அண்ட் சில தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தா ஒன் டைம் வாட்சபிள். மூவியில் சாங்ஸ் எல்லாம் சிங்கே இல்லாமல் திணிச்சிருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னர்லையோ இல்லைனா ஸ்பை ஜேர்னர் மாதிரியோ இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இதில் எதுவுமே இல்லை. மூவியோட ஸ்டார்டிங்கில் மிஷன் இம்பாசிபிளில் வர சில சீன்ஸை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்தை ஏஐ மூலமாக சின்ன சீனில் நடிக்க வச்சுருக்காங்க. அது ஜஸ்ட் மாஸ்க் அண்ட் வாய்ஸ் மாடுலேட்டராக இருக்கும். விஜய் தான் அதை பண்ணுவார். இந்த கான்செப்ட்லாம் மிஷன் இம்பாசிபிள் 1லேயே வந்துருச்சு, அதுவும் 1990s. எப்போவுமே விஜய் மூவிஸ்னாலே சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் நல்லாயிருக்கும். பட் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. கோட்க்குன்னு ஒரு தீம் சொல்கிற லெவலில் இல்லை. த்ரிஷா ஒரு சாங்க்கு கேமியோவில் வராங்க. லாஸ்ட்டில் சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறாரு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சை லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. படையப்பா தீம் மியூசிக் போட்டு தோனியோட என்ட்ரி, அவரோட லாஸ்ட் ஓவர் பேட்டிங், சிஎஸ்கே வின்னு எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. காமெடின்னு மூவியில் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் யோகி பாபுவோட சீன்லாம் நல்லா இருந்தது. பிரேம்ஜி படத்தில் இருக்கார். ஏன்னா வெங்கட் பிரபுவோட படம், அவர் சைடில் இருந்து காமெடி எதுவும் இல்லை. டிஏஜிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி விஜயை சின்ன பையனாக காமிச்சதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இது மூவியில் ரொம்பவே நல்லா இருக்குது. மூவியில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு இதை சொல்லலாம். மூவியில் ஒரு பெரிய ட்விஸ்டே கிளைமேக்ஸ் தான். அதை சொல்லி பார்ட் 2க்கு வேறு லீடு கொடுத்துருக்காங்க. விஜய் வேறு லாஸ்ட் மூவியை நடிச்சுட்டு ஃபுல் டைம் அரசியலுக்கு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மொத்தத்தில் மூவி எப்படி இருந்ததுன்னு கேட்டால், விஜய் ஃபேன்ஸ்க்கு இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இதில் வர எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் கேமியோஸும் தெரியலைன்னா தேட்டரில் பார்க்க ஒரு மஜாவான படம். இதெல்லாம் தெரிஞ்சு தேட்டருக்கு போனால் விஜய் படம்ன்ற அளவுக்கு இல்லாமல் ஜஸ்ட் நார்மலாக ஒரு வெங்கட் பிரபு மூவிக்கு போன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மூவியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ட்ரெய்லர், டீசர், பிரேக் டவுன்னு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.